அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு சில பங்குகளை டெக்னிக்கலா பகுப்பாய்வு செய்வோம். அது எதுவுமே பை செல் ரெக்கமெண்ட் கிடையாதுன்னா, அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கையும் டவுன்ல இருந்து அப்புக்கு மாறக்கூடிய பங்குகளையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிராஃபைட் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா ஒரு கை போயிட்டு அந்த கையில இருந்து லோவை வந்துட்டு திருப்பி அந்த ப்ரீவியஸ் கையை கட் பண்ண முடியாம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம்ல லோயர் கை தான் வச்சிருக்கு. ஆனா கீழே கை எடுத்துக்கிட்டீங்கன்னா கை லோ, லோயர் கை இது கையர் லோ தான் இருக்கு. மார்க்கெட் மந்த்லில ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நான் ஆர்எஸ்ஐ படி பார்த்தீங்க அப்படின்னா 60க்கு மேல இருக்கு. மூமெண்டம் கொஞ்சம் பூலிஷ் மூமெண்டம் கொடுக்குற மாதிரி இருக்கு. பிவட் பாயிண்ட் கிட்ட சப்போர்ட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மேல இருந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் கீழே பையிங் ப்ரெஷர் கொடுத்து மேலே ஏத்துறாங்க. எப்ப ப்ரீவியஸ் ஸ்விங் கையை கட் பண்ணுதோ அப்போ அந்த ஸ்டாக் நல்லா மேல போகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ல வருது. நல்ல ஒரு சைக்கிள் போட்டு அடுத்த சைக்கிள் போட்டு வருது. அதே போல மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜ் 20க்கு மேலதான் இருக்கு. வீக்லி மூவிங் மந்த்லி மூவிங் ஆவரேஜ் 20க்கு மேலதான் இருக்கு. நல்ல ஒரு மூவிங் ஆவரேஜ் ட்ரெண்ட் ஒரு பூலிஷை கன்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஆனால் ஸ்லோ மூவ்மெண்ட் ஸ்டாக் அது. வீக்லிலையுமே பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் மேலே தான் இருக்கு. நியர் பை சப்போர்ட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் போட்டு இந்த இந்த இடத்த விட இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்கு. எப்ப இந்த கையை கட் பண்ணுதோ அப்ப நம்ம என்ட்ரி போகலாம். இல்லை அப்படின்னா இந்த நேரத்திலேயே பாட்டம் லெவலில் நம்ம வாங்கணும்னு நினைச்சா கூட இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். இது கிராஃபைட் இந்தியா. வேல்யூமும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருதுங்க. அடுத்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஇ ஷிப்பிங். ஜிஇ ஷிப்பிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு திரும்பவும் ஒரு சப்போர்ட் கிட்ட ப்ரீவியஸ் ஸ்விங் கை இந்த ஸ்விங் கை இந்த இடத்த கன்சல்டேஷன் போட்டிருக்கு இல்லையா, இந்த கை கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த கையை கட் பண்ணிச்சா நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்கு. மந்த்லியில இது ஒரு அப் ட்ரெண்டா தான் நம்ம பார்க்கப்படுகிறது. வேல்யூம் அந்த லெவலுக்கு இல்லை, இருந்தாலும் இதை வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்குவோம். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருங்க. நல்லா ஒரு 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகி இப்போ கிராஸ் பண்ணி 20 மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிவோட்டில் சப்போர்ட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஸ்விங் கையை கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் வேல்யூ மட்டும் பில்டப் ஆகல. வேல்யூ பில்டப் ஆச்சுன்னா நல்லா இந்த ஸ்டாக்கு மேலே போக வாய்ப்புகள் இருக்கு. ஆர்எஸ்ஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா வீக்லி மேல 50க்கு மேலதான் இருக்கு. மூவ்மெண்டத்தை காமிக்குது. இந்த ஸ்டாக் நல்லா அந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நல்லா மேல போக வாய்ப்பு இருக்கு. டெய்லியிலுமே ஒரு அப் ட்ரெண்ட்ல ஃபாலோ ஆகிட்டு டவுன் ஆகிட்டு இதுல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் பார்க்க கை வச்சு தான் போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டு பூலிஷா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஐடிபிஐ பேங்க். ஐடிபிஐ பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு கப்பன் கேண்டில் போட்ட மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெய்லியில நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. மந்த்லில இருந்து வருவோம். நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆகி எப்போ லிஸ்ட் ஆச்சோ அந்த கையை கட் பண்ற மாதிரி இருக்கு. கட் பண்ணி இந்த இடத்துல நிக்குது. இதை கட் பண்ணுச்சுன்னா நல்லா மேலே போகும். மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகி நியர் பை 20 மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்எஸ்ஐயும் 60க்கு மேலதான் இருக்கு. வீக்லியில எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வீக்லிலுமே நல்ல ஒரு மூமெண்டத்தை கொடுக்குதுங்க. மூவிங் ஆவரேஜ் நல்ல சப்போர்ட்ல இருக்கு. ஆர்எஸ்ஐ வீக்லி மூவிங் ஆவரேஜுமே 55க்கு மேலதான் இருக்கு. ஐடிபி பேங்க்
இது ஒரு கையை கட் பண்ணிச்சா நல்லா ப்ரீவியஸ் கையை நோக்கி மேலே போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன. அப்புறம் கேல் குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் ஸ்லோ மூவ்மெண்ட் ஸ்டாக்கு. மந்த்லியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டவுன் ஆகி திரும்பி ஒரு புல் பேக் வருது. ஆனால் மூவிங் ஆவரேஜ் இப்போதான் கிராஸ் ஓவர் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். 50 மூவிங் ஆவரேஜ் மேலேயும் 20 மூவிங் ஆவரேஜ் கீழே உங்களுக்கு மந்த்லி மூவிங் ஆவரேஜ் பொறுத்தளவு. அதனால இப்போதைக்கு வெயிட் பண்ணும். ஆர்எஸ்ஐ வந்து 55க்கு மேலே தான் இருக்கு. வீக்கிலியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீக்லி மூவிங் ஆவரேஜ் இப்போதான் 50 20 கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனால் 200 மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி இருக்குது. இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெச்சாக பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா பார்ப்போம். இன்ன வரைக்கும் பார்த்த ஸ்டாக்ஸ் எதுவுமே ஒரு பூலிஷ் ஸ்ட்ரெச்சர் இன்னும் வரல. இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா காஃபேட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே ஒரு டவுன் ஃபால்ல தான் இருக்கு. ஸ்ட்ரெச்சரை வந்து சேஞ்ச் பண்ணல. இந்த கையை கட் பண்ணா மட்டுமே 210 220க்கு மேல போனா மட்டுமே இந்த ஸ்ட்ரெச்சர் சேஞ்ச் ஆகும். அப்போ மார்க்கெட் நல்லா மேல போக வாய்ப்பு. அதே போல ஜிஇ ஷிப்பிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுவும் அப்படித்தான். இன்னும் டவுன்ஃபால் ஆகி அப் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஆனால் ஸ்ட்ரெச்சர் சேஞ்ச் ஆகல. இந்த கையை கட் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெச்சர் சேஞ்ச் ஆகிடும். டேல தான் ஸ்ட்ரெச்சர் சேஞ்ச் ஆகும். டேல வந்து ஆயிரும். இந்த லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா நல்லா மார்க்கெட்டு மேல போக வாய்ப்பு இருக்கு. இப்கா லிபர்ட்டி நல்ல ஒரு அருமையான பங்கு. இந்த பங்குமே இப்பெல்லாம் சப்போர்ட் லெவல்ல வருதோ அந்த நேரத்துல வந்து இந்த பங்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு ஏற்றம் வந்து ஒரு டவுன் ஆகி இதை வந்து இப்ப இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிற மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா இந்த கையை கட் பண்ணி ட்ரேட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி இது மேலே போகிற மாதிரி தான் இருக்கு. இந்த லெவல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போய் இது ஒரு சென்டிங் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. இதை வந்து போயிட்டு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போகிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மூமெண்ட்டும் இருக்கு. கிம்ஸ் டெக்னாலஜி, கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த பங்குமே வந்து டவுன்ல இருக்கு. ஆனால் டவுன்ல சப்போர்ட் லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த லோவோட இந்த லோ கையில தான் இருக்கு. இதை கட் பண்ணி இப்படியே மேலே போகிறதுக்கு தான் அந்த ஸ்டாக்கு வாய்ப்புகள் அதிகம். சப்போர்ட்ல இருக்கு. மந்த்லி சப்போர்ட்ல இதை பிரேக் பண்ணாம இப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இது எதுவும் பைசல் ரெக்கமெண்ட் கிடையாது. டெக்னிக்கல் பகுப்பாய்வு மட்டுமே. யுனைடெட் நீலகிரி டீ எஸ்டேட்டு இது வந்து ஒரு அசெண்டிங் பேட்டர்ல ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளே சேனல் பேட்டர்ன் இருக்கு. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னு நல்லா மேலே போகும். மதர்சன் சுமி பார்த்து வச்சுக்கோங்க. பயோகான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பயோகான் நல்லா எஃப்ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த ஸ்டாக்கை நல்லா அப் ட்ரெண்ட் போயிட்டு இந்த புல் பேக் ரேலிக்கிட்ட நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் 20 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுக்குது. இந்த மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுக்கும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிருக்கு. சப்போஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 50 மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குங்க. அதே நேரத்துக்கு இது வந்து பஜாஜ் கன்சியூமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாங் டேர்ம்ல ஒரு கன்சால்டேஷன் பேஸ் 2020 இருந்து கன்சால்டேஷன் பேஸ். ஆனா வந்து இது வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கு. 1 2 3 லைன் சார்ட் வச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டபுள் பாட்டம் மாதிரி இருக்கு.
இதை கட் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டாக்கு நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாங் டேர்முக்கு. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு மூவ்மெண்ட் ஆனால் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இந்த கையை கட் பண்ண அடுத்து இந்த கையை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் பிரயாசமாக இருக்கின்றன பஜாஜ் கன்சியூமர்லாம். இப்ப பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எதுவுமே கீழே வர வாய்ப்பு இல்லைங்க. எல்லாமே மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் இண்டூஸ் டவர்மே எடுத்துக்கிட்டு நல்லா கன்சால்டேஷன் ஆகி இந்த கையை கட் பண்ணிச்சோம் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்கு. இந்தியன் பேங்க், ஆர்எஸ்ஐ, இந்தியன் கியூம் அண்ட் பைப்ஸ் சப்போர்ட்ல இருந்து இது மேலே போக வாய்ப்பு இருக்குங்க. இந்த கீழே இதுக்கு கீழே வந்துச்சுன்னா கீழே வந்துடும். இந்த வாரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் கை முடிய டார்கெட் வைக்கணும்னா இந்த நேரத்தில் நம்ம என்ட்ரி போகலாம். இந்த பங்கையும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஆர்எஸ்ஐ எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் செனாரியோல இருக்கு. இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு டெக்னிக்கலா ஒரு சில ஸ்டாக்ஸ் கை மூமெண்டமாவே இருக்கு, ஒரு சில ஸ்டாக்ஸ் பாட்டத்துல இருந்து திரும்புற மாதிரி இருக்கு, புல் பேக் ரேலி வர மாதிரி இருக்கு. இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்குவோம். அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த ஸ்டாக் எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வாழ்க வளத்துடன்.